அச்சுறுத்தல். அரசு பணியாளர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள உத்தரவு. டக்ளஸ் தேவானந்தாவை நள்ளிரவில் அழைத்த CVK. பரபரப்பாகும் அரசியல். இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவுறுத்தல். புலம்பெயர் தமிழர்களை மிரட்டும் அனுர அரசின் நேரடி கைது. கனடாவில் புகலிடம் தேடுபவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு. இலங்கையை வடகொரியாவாக்க முயலும் அனுர அரசு. போராட்டம் வெடிக்கும் என எச்சரிக்கை. இன்ஃப்ளூயன்சா மற்றும் கோவிட் பரவுவதை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன்படி அனைத்து அரசு நிறுவனங்களின் தலைவர்களும் தங்கள் பணியாளர்களை முகக்கவசம் அணிய அறிவுறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேல் மாகாண பிரதி தலைமைச் செயலாளர் BN தமிந்தகுமாரவின் அதிகாரப்பூர்வ சுற்றறிக்கை மூலம் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இன்ஃப்ளூயன்சாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. அத்துடன் கொரோனா தொற்று தொடர்பில் தொடர்ந்து அச்சுறுத்தல் நிலவுவதாலும் பொது சுகாதாரத்தை பாதுகாக்க தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம் என்று அந்த சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்க கூட்டணி அமைப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த வருமாறு இலங்கை தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வமாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியிடம் கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் இந்த கோரிக்கையை PDPயின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவிடம் விடுத்துள்ளார். நேற்று இரவு 11:52 மணிக்கு CVK சிவஞானம் தனது தொலைபேசியின் குறுஞ்செய்தி வழியாக இந்த வேண்டுகோளை விடுத்ததாக EPDP செயலாளர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். நேற்று இரவு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பத்திரிகையாளர் வித்யாதரன் தன்னை தொடர்பு கொண்டு இலங்கை தமிழரசு கட்சி உள்ளூராட்சி அதிகாரத்தை கைப்பற்ற ஆதரவளிக்குமாறு கேட்டார். இதன்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சித்தாந்தன் மற்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோர் சுன்னாகம் பிரதேச சபையில் ஆதரவளிக்குமாறு கோரியதாக தெரிவித்தேன் என டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார். சன நெரிசலான இடங்களுக்கு செல்லும் போது நாட்பட்ட நோய்கள் உள்ளவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் முகக்கவசம் அணிவது முக்கியம் என கொழும்பு சிறுவர் வைத்தியசாலையின் சிறுவர் நல வைத்தியர் தீபால் பெரேரா பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். குறிப்பாக சுவாச நோய் அறிகுறிகள் இருப்பின் முகக்கவசம் அணிய வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சிக்கன்குனியா மற்றும் டெங்கு அறிகுறிகள் இருந்தால் முதல் சில நாட்களில் அனைவரும் நுளம்பு வலையை பயன்படுத்துவது முக்கியம் எனவும் இதனால் மற்றவர்களுக்கு நோய் பரவாது தடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் பாடசாலை அல்லது வேலையில் இருந்து வீடு திரும்பிய பிறகு அல்லது வெளியில் சென்ற பிறகு உங்கள் கைகளை நன்கு கழுவுவது முக்கியம் எனவும் முகத்தை அடிக்கடி தொடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் வைத்தியர் அறிவுறுத்தியுள்ளார். இதேவேளை நாடு முழுவதும் இன்ஃப்ளூயன்சா மற்றும் கோவிட் வைரஸின் திரிவு உருவாகும் போக்கு காணப்படுவதாக சுகாதார சேவைகள் மேம்பாட்டு பணியகம் எச்சரித்துள்ளதால் அலுவலக வளாகங்களிலும் அனைத்து பொது இடங்களிலும் முகக்கவசங்களை அணியுமாறு தங்கள் ஊழியர்களுக்கு அறிவிக்குமாறு மேல் மாகாண தலைமைச் செயலகம் அரசு நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அறிவுறுத்தல் ஒன்றை விடுத்துள்ளது. புலம்பெயர் தமிழர்களை மிரட்டும் அனுர அரசின் நேரடி கைது. இலங்கையிலிருந்து தமிழகத்திற்கு அகதியாக சென்ற ஒருவர் மீண்டும் இலங்கை திரும்பிய போது கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு தற்போது விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் மனித உரிமை செயற்பாட்டாளர் சன் மாஸ்டர் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். இலங்கையில் வாழ முடியாத சூழ்நிலையிலேயே மக்கள் புலம்பெயர்ந்து வந்தனர். கனடா போன்ற மேற்குலக நாடுகளில் உள்ள புலம்பெயர்ந்தோரை இலங்கைக்கு அழைக்கும் அனுர அரசு தமிழகத்தில் உள்ளோரை அழைப்பதில்லை. தமிழகத்தில் உள்ளவர்கள் இலங்கைக்கு வர வேண்டாம் என்ற செய்தியை தான் குறித்த முதியவரின் கைது எடுத்துக்காட்டுகிறது என குறிப்பிட்டார். கனேடிய அரசாங்கத்தின் புதிய சட்டத்தின்படி கனடாவுக்கு வந்தவர்கள் 14 நாட்களுக்குள் புகலிடம் கோரி விண்ணப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு புகலிடம் கோரி விண்ணப்பிக்காமல் ஒரு வருடத்துக்கு மேல் கனடாவில் தங்கியிருப்பவர்களுக்கு புகலிடம் கோருவதற்கு தடை விதிக்கப்படும். அத்துடன் அவர்கள் கனடாவில் இருந்து நாடும் கடத்தப்படுவதற்கு வாய்ப்புள்ளது. மேலும் புகலிட கோரிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்காக குடியமர்வு அதிகாரிகளுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கப்பட உள்ளது. அத்துடன் அமெரிக்காவுடனான கனடாவின் பகிரப்பட்ட எல்லையை கண்காணிக்கும் போலீசாருக்கும் அதிக அதிகாரம் வழங்கப்பட உள்ளது. இந்த நிலையில் எல்லை சட்டங்களை வலுப்படுத்துவதன் மூலம் திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்படும் குற்றங்கள் மற்றும் சட்டவிரோத போதைப்பொருள் மற்றும் ஆயுதங்கள் நாட்டுக்குள் நுழைவதை கட்டுப்படுத்தவும் முடியும் என கனடாவின் புலம்பெயர்தல் அமைச்சர் லீனா டயப் தெரிவித்துள்ளார். இலங்கை மற்றும் இந்தியாவில் தான் ஜனநாயகம் சிறப்பாக உள்ளது. இந்த நிலையில் இலங்கையை வடகொரியாவாக்குவதற்கு அரசாங்கம் முற்படுகிறது.
அவ்வாறான முயற்சி எடுத்தால் அதற்கு எதிராக வீதியில் இறங்கி போராட தயார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மொட்டு கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் வரை எச்சரிக்கை விடுத்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தனது இயலாமையை மூடி மறைப்பதற்காக ஊடகங்களை ஒடுக்குவதற்கு அரசாங்கம் முற்படுகிறது. இதற்காக ஆணைக்குழு ஒன்று அமைக்கப்பட உள்ளது. நாட்டில் போரை முடிவுக்கு கொண்டு வந்த மகிந்த ராஜபக்ஷ ஆட்சிக்கு எதிராகவும் ஊடகங்கள் செயற்பட்டன. ஆனால் மகிந்த ஊடகங்கள் மீது கை வைக்கவில்லை. ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்க அவர் ஊடகங்களை ஒடுக்க முற்படவில்லை. கோத்தபாய ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் ஊடகங்கள் எவ்வாறு செயற்பட்டன ஆன போதிலும் கூட ஊடகங்களை சுதந்திரமாக செயற்பட இடமளித்தோம். எனவே அரசாங்கத்தின் ஜனநாயக விரோத செயல்களுக்கு எதிராக போராட்டம் வெடிக்கும் என அவர் எச்சரிக்கை விடுத்தார்.